ஒருமுறை இறைவன் பூமிக்கு விஜயம் செய்கிறார். அப்போது பக்தராகிய ஒரு 10 பேரிடம் வந்து, உங்களுக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்கிறார். அந்த 10 பேரும் ஒவ்வொருவராக தனக்கு வேண்டியதை சொல்லுகிறார்கள். முதலாவதாக ஒருவன் சொல்லுகிறான், கணக்கில் அடங்கா பணமும் பிசினஸும் தேவை என்கின்றான். இரண்டாவதாக உலகில் சிறந்தோங்கிய பெரிய பதவி வேண்டும் என்கிறான். மூன்றாவதாக உலக புகழ்பெற்ற நடிகர் போல வெளிச்சத்தில் நான் வர வேண்டும், நான் புகழின் உச்சத்தில் அடைய வேண்டும் என்கிறான். நான்காவதாக உலக அழகி போல நான் அனைவரும் கவரக்கூடிய அளவிற்கு, நான் மயக்குகின்ற அளவுக்கு நான் இருக்க வேண்டும் என்றான். நான்காவதாக மீதி ஐவரும் அவரவர்களுக்கு தேவைகளை கேட்டார்கள். அந்த 9 பேர்கள் கொடுத்தான். 10வதாக ஒருவன் வந்து கேட்டான் இறைவனிடம், இறைவா, உச்சக்கட்ட மன நிம்மதியும் மன நிறைவும் வேண்டும் என்றான் இறைவன். அதற்கு மற்ற 9 பேரையும் அனுப்பிவிட்டு, உன்னிடம் நாம் தனியாக பேச வேண்டும் என்றார். தனியாக பேச வேண்டும் என்று இரு என்று சொல்லிவிட்டு அவர் வேறொரு வேலைக்காக சென்று விட்டார். இந்த 10 பேரும் அந்த 9 பேரும் என்ன இறைவன் கொடுக்க போகிறார், ஏது கொடுக்க போகிறார் என்று பதற்றத்துடனும் ஒரு திகைப்புடன் இருக்கிறார்கள். அவர்கள் போகவில்லை. அந்த 9 பேரும் 10வது நபரிடம் கேட்கிறார்கள், மன நிறைவும் மன நிம்மதிக்காக தான் நாங்கள் பெற்றுவிட்டோம், அதை தெரியாமல் ஏதோ மன நிம்மதி மனநிறைவு என்று கேட்கிறாயே என்று கேட்டார்கள். இந்த 10வது நபர் இறைவன் நம்மோடு பேச போகிறார் என்ற அந்த மனநிறைவும் மன நிம்மதியும் தானாக வந்தது. ஆவது இறைவனை நாம் பேசுவதனாலும், இறைவன் நாமத்தை சொல்வதாலும், இறைவன் நம்மோடு இரண்டல கலப்பதனாலும் அதுதான் பேரானந்தத்திற்கான மனநிறைவு என்பதை அறிந்தான். அன்பு நண்பர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த உடன் இவ்வளவுதானா என எண்ண வைப்பது, இதற்கு மேம்பட்ட ஒன்று கிடைக்காதா என நாட வைப்பது எதுவோ அது ஆசை. கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றும், கிடைத்த பிறகு இதைவிட மேம்பட்டதாக ஒன்று கிடைக்குமா என்று ஏங்க வைப்பது அதுவே ஆசை. அப்படித்தான் இதைவிட மேம்பட்ட ஒன்று இவனுக்கு கிடைக்கப் போகிறதே என்று அந்த 9 பேரும் இருந்தார்கள். இது நமக்கு கிடைக்கப் போவதே இல்லை என்று. ஆனால் அவன் 10வதாக இருந்தவன் 10வதாக பத்தாமல் இல்லை. ஆனால் இந்த 9 பேரும் பத்தாமல் 10வது தனக்கு பத்தாமல் போய்விட்டது என்று இறைவனை தேடுவதாக இருக்கிறார்கள். இவன் 10 விட்டது என்று மனநிறைவு இருந்தான். அன்பு நண்பர்களை, நானும் இதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.